நமஸ்காரம். காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க ஒரு டாபிக் கடவுளை அம்மா அப்பாவாக அம்மையப்பனாக வழிபட வேண்டும். அதான் நம்ம அப்பாவையும் அம்மாவையும் சுவாமியை நினைக்கணும். இதே மாற்றி சுவாமியையும் அப்பா அம்மா அந்த உருவத்தில் நினைக்கணும். கொன்றை வேந்தன் அப்படிங்கிற நூலில் ஒவைப்பாட்டி சொல்லியிருப்பா. முதல்ல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிறார். தாய் தெய்வமாக நினைக்கணும் அர்த்தம். அதுக்கு அடுத்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவதுனாக்க ஆலயத்தில் இருக்கிற கோயிலில் போய் வணங்கணும் தெய்வத்தை. அப்படி வணங்கும்போது தெய்வத்தையே தாய் தந்தை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும். சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னாக்க அவருக்கு உருவம் இருக்க முடியாது. ஆனால் உருவமில்லாத ஒருத்தரை எப்படி நினைக்கிறது? அதனால் அவரே அப்பா அம்மா அப்படிங்கிற உருவத்தில் நினச்சிட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்களே நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறது அப்பா அம்மா தானே. அன்பாக இருக்க நினச்சிட்டாலே நமக்கும் சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அதனால் சுவாமியை அம்மாவாக அப்பாவாக இன்னும் சேர்ந்து அம்மையப்பனாக நினச்ச பக்தி செலுத்தணும். பார்வதி அம்மாவாகவும் பரமசிவங்கிற அப்பாவாகவும் நினச்சிக்கணும். இல்லாட்டி லக்ஷ்மிங்கிற அம்மாவாகவும் மகாவிஷ்ணுங்கிற அப்பாவாகவும் அப்படி நினச்சிக்கணும். இதான் அம்மையப்பனாக வழிபடுதல் அப்படிங்கிறது. மகா பெரியவாசரணம்.